ஒன்று கூட உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. அருமையானவர்கள், இந்த நாளில் சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ண போகிறோம். நம்ம அடிக்கடி இந்த செய்தி கேட்டிருப்போம். ஆனாலும் கூட ஆண்டவர் எனக்கு உணர்த்தின சில காரியங்களை நாம் எல்லாரும் ஷேர் பண்ணி நம்ம அதிலே அந்த வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். பாருங்க, நமக்கு தெரிந்த அந்த வேத பகுதி 1 கொரிந்தியரில் 12ஆம் அதிகாரம்னுங்க. 12ஆம் அதிகாரத்தில் அப்படி 1ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோம். குறிப்பாக ஒரு ஆவிக்குரிய ஆராதனையில் நம்ம வந்திருக்கிறோம். நாமெல்லாம் ஆவிக்குரியவர்கள். பாருங்க, ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்கள். அப்போ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாங்க. ஆவிக்குரியவர்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது மட்டும் இல்லை, இன்னும் வசனத்தில் பார்க்குறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். ஒரு நிதானம், எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை. பாருங்க, அந்த அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த அனுபவம் கொடுக்கப்படலை, ஆனால் கிருபையாக ஆண்டவர் நமக்கு தந்துருக்கிறாங்க. சரி, இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம வந்ததுனால, நம்ம ஆவியோடு தேவனை தொழுது கொள்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு மேன்மையான காரியம்தான் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய வரங்கள். இது யாருக்கு கொடுக்கப்படுகிறதுன்னா ஆவிக்குரியவங்களுக்கு, ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு, ஆவிலே நாம் சோத்திரம் ஆவிலே ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆவியானோடு தொடர்ந்து பயணிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் எது? ஆவிக்குரிய வரம். பாருங்க, அது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை அப்படியே முழுமையாக நம்ம கர்த்தரோடு இணைஞ்சி அப்படியே சோத்திரம் ஆண்டவரோடு இசைந்து நம்ம ஆராதனை பண்ண அப்படியே நம்ம வளர்ந்து வர இப்போ ஒரு மரத்தை நம்ம வளர்க்குறோம். அந்த மரத்தை ஓரளவு வளர்ந்தோன்னு அது பூத்து காய்த்து கனி தருது போல ஆவிக்குரிய ஒரு உயர்ந்த அனுபவம் தான் இந்த வரங்கள். பாருங்க, இந்த வரங்கள் நிறைய பேர் பெற்றுக்கொள்கிறாங்க, நிறைய பேர் பெறாமல் இருக்கிறாங்க. ஆனால் இது யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னா ஆவிக்குரிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே இது சொந்தம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும்தான் ஆண்டவர் வரங்களால் நிரப்புவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே இது சொந்தம். அதை சுதந்தரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை எப்போ சுதந்தரிக்க முடியும்னா அந்த அனுபவத்துக்குள்ளேயே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கும் போது, தொடர்ந்து ஆவியானவரோடு இசைந்து கர்த்தர் உங்களை எப்படிலாம் நடத்துகிறாங்களோ, எப்படிலாம் நம்ம வழி நடத்திட்டு வர்றாங்களோ, அந்த அனுபவத்தில் நம்ம போக போக கர்த்தர் ஈவாக அந்த கிருபை வரங்களை தர்றார். இதை தர்றார். பாருங்க, இதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் சிலர் இதை வரங்களை பெற்றிருக்கிறாங்க. அவங்கள மட்டும் நம்ம பார்த்துட்டு அவங்கள மேன்மையாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும், அவங்க மட்டும் இல்லை, நானும் இதுக்கு சொந்தக்காரன். இதை மட்டும் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் அதை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நமக்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம அந்த ஒரு வாஞ்சையோடு இப்போ நல்லா ஆராதிச்சிங்க. ஆராதனை நேரத்திலேயே ஆவியானவர் இறங்கி வல்லமை இறங்கும்போது நமக்கு வரங்களை தர முடியும், தந்திருக்கிற வரங்களை புதுப்பிக்க முடியும். பாருங்க, நான் ஆண்டவருடைய கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டு அழைக்கும் போதே ஆண்டவர் எலியா அப்படின்னு அழைச்சாங்க. சபையில் நடக்கிற உபவாச கூடுகையில் நான் பங்கு பெற்றிருக்கிற போது பாருங்க, திடீரென்று ஒரு நாள் ஆவியானவர் சில கிருபை வரங்களை, அவர் ஆவிக்குரிய வரங்களை அவர் தந்தார். பாருங்க, நான் யோசிக்கவே இல்லை, ஆனால் ஆண்டவர் தந்தார். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, எப்போ தரணும்னு கிடையாது. நீங்கள் சபையில் ஜெபம் பண்ணும்போது கத்த தருவாங்க, வீட்டில் தனியாக ஜபிக்கும் போதும் கத்த தருவாங்க, குடும்பமாக ஜபிக்கும் போதும் கத்த தருவாங்க. இது நமக்கு சொந்தங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது.
நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு வரம் பெற்றவரை பார்க்கும்போது அந்த கிருபை வரங்களை, ஆவிக்குரிய வரத்தை பெற்றவங்க அவங்க தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு தான் அது கிடைக்கும், அவங்க தான் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே அதுக்கு சொந்தக்காரங்கிறத ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தணும். அதை உள்ளத்தில் வாஞ்சிக்கணும். கர்த்தாவே என்னை நிரப்புங்க, இதெல்லாம் எனக்கு தானே வச்சிருக்கிறீங்க, எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளணும். இதை அறியாதிருக்க எனக்கு மனது இல்லை. அதை நம்ம அறியணும். ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறது, பல காரியங்களை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வரங்களை குறித்த அறிவு நமக்கு வேணும். எப்படிப்பட்ட அறிவு, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி சுருக்கமாக நம்ம சில காரியங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ அந்த ஆவிக்குரிய வரத்தை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த 14:1 வாசிமா. 14:1, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும். இந்த வார்த்தையை கவனிங்க. ஆவிக்குரிய வரம் ஞானமுள்ள வரம், ஞானத்தை கொடுக்கிற ஒரு வரம். அதுக்கு முன்னால் ஒரு பகுதி வருது. என்ன பகுதி? அன்பை நாடுங்கள். அப்போ அன்பினால் உண்டாகிற, தேவன் நம்ம மேல் வைத்த அன்புனால, தேவன் மேலே நம்ம வச்ச அன்புனால கிடைக்கிற வரங்கள் தான் இந்த ஆவிக்குரிய வரம். இது ஞானத்தை கொடுக்க, நம்ம ஞானமற்ற நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது. இந்த வரங்கள் மூலமாய் அநேகரை ஞானத்துக்குள் நடத்துகிறது. அப்போ அந்த கிருபை, அந்த ஆவிக்குரிய வரங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் சொந்தமாக்க வாஞ்சிக்கணும். அதில் முக்கியம் என்ன சொல்லுவோன்னா, அன்பை நாடு. சரி, இப்போ ஆவிக்குரிய வரம் இது ஒவ்வொன்றா அப்படியே மனசில் கொண்டு வாங்க. ஆவிக்குரிய வரம் எத்தனைமா? 9. சரி, ஆவியின் கனிகள் எத்தனை? 9. பாருங்க, ரெண்டும் கனெக்ட் ஆகுது பாருங்க. ஆவிக்குரிய வரமும் 9, கனி 9. இங்க பார்க்குற அன்பை நாடுங்க. ஒரு ஆவிக்குரிய வரத்தை பெற வேண்டிய ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு தகுதி என்னன்னா, ஆவியின் கனிகள் இருக்கணும். நம்ம ஆவிக்குரியவங்க இல்லையா, நமக்குள்ள அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் வர வர பாருங்க, இது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இது நம்ம வாழ்க்கையில் அந்த வரங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும், நமக்கே தெரியாது. நமக்குள்ளே அந்த வரங்கள் நிறைய இருக்குது. நமக்கு கூட இந்த வசனங்களை பார்க்கும்போது நமக்கு புரியும், ஆனால் நமக்கு தெரியலை. சரி, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறானே, நாமெல்லாம் யாருமா? ஆவிக்குரியவங்க. மற்றபடி எப்படி சொல்லுவோம்? விசுவாசிகள். அப்படி சொல்லுமா இல்லையா? விசுவாசிகள். யாரை தான் விசுவாசின்னு சொல்லுவாங்க? விசுவாசம் இருக்கிறவன் தான் விசுவாசி. ஆவிக்குரிய வரத்தில் ஒரு வரம் என்ன தெரியுமா? விசுவாசம். வந்துட்டா நமக்குள்ள இருக்கா? வரம் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? இந்த 9 வரத்தையும் அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம அப்படி இணைச்சி பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய இருக்குது, ஆனால் தெரியல. அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நாளுக்கு நாள் வளர்த்தெடுக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவாங்க. ஆவியின் கனி ரொம்ப முக்கியங்க. அது அந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கனி, இந்த வரங்கள் அப்படியே ஆண்டவர் நம்மளை நடத்த. ஆவிக்குரியவனா ஒருவனும் நிதானித்து ஒருத்தனை அறிய முடியாது, நிதானித்து அறிய முடியாது. நம்ம அந்த அளவு கர்த்தர் நம்மளை ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துவாங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, வாங்க இந்த வசனத்துக்குள்ளே வந்துடுவோம். இப்போ அன்பு வேணும் அங்கே, சரியா? அன்பு அப்படிங்கிறதுல நமக்கு அந்த ஆவியின் கனிகள் அங்கே கனெக்ட் ஆகுது. சரி, இப்போ ரோமர்கள் நிருபத்தில் 12:29 வாசிங்கன்னா, தேவன் அந்த கிருபை வரமும் அழைப்பும் மாறாதவைகள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்னமா? நிலைச்சிருக்கும். அந்த அழைப்பு, கிருபை வரம் எல்லாம் நிச்சயம் நிலைச்சிருக்கும். அப்போ இது மாறி மாறி போகிறது அல்ல. அது மாறி போகிறது என்றால் நாம மாறி இருக்கிறோம், அதான் அர்த்தம். அது நம்மை விட்டு விலகி போகிறது என்றால் நம்ம கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறோம். நம்ம கர்த்தரோடு இருப்போம்னா நிச்சயமாக ஆண்டவர் தருகிற ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய கிருபைகள், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள் ஒன்று கூட மாறாது. எல்லாம் நமக்குள்ள அப்படியே இருக்கும்.
நாளுக்கு நாள் அதில் நம்ம பலுகி பெருகிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம ஆண்டவரோடு இணைந்து நிற்கும்போது அது நடக்கும். பாருங்க, அந்த கிருபையின் அந்த 12:6 வாசிக்கும் போது அப்படியே கிருபையின்படி அதை வாசிக்கிறோம். அந்த கிருபையின்படி அதை செய்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. கடந்த நாளில் கூட நம்ம வேதத்தில் பார்த்தோம், கிருபை என்னைக்கெல்லாம் வாங்கணுமா, அனுதினமும் நம்ம காலையில் ஏசப்பாட்ட வந்து ஜெபம் பண்ணி வேலைக்கு போகிறவங்க தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டு விட்டு பேசணும், பேசி அந்த கிருபையை வாங்கிட்டு போகணும். அந்த கிருபை உங்கள் மேலே இருக்கும்னா உங்கள் அதிகாரி உங்களை பார்த்தாலே பாருங்கள் சலிட்டு அடிக்கிற அளவில் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. எங்கே போனாலும் ஒரு தயவு, ஒரு இரக்கம் உண்டாகும். அப்போ தேவ கிருபை நமக்கு நிரம்பி இருந்தனா நம்ம எது பேசுகிறோமோ அது கிருபை பொருந்திய வார்த்தையாக இருக்கும், அது மற்றவர்களோடு இடைபடுகிறதா இருக்கும். அதனால நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும்னு பார்த்தோம். அவருடைய கிருபையின்படி அந்த வசனத்தை திருப்பி வாசிமா. கிருபையின்படியே வெவ்வேறான வரங்களை தர்றாரு. அவருக்கு கிருபையினால அதை அவங்க செய்யறாங்க. இந்த கிருபை ஆண்டவர் எப்போ கிருபை வரங்களை இந்த எப்படி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4:8 நீங்கள் வாசிக்கும் போது அது எப்படி அவர் கொடுத்தாரு. உன்னதத்துக்கு ஏறி அப்படின்னா அங்கிருந்து வந்தாரு. எப்படி ஏறினாரு, எப்படி அவர் உன்னதத்துக்கு ஏறினாரு, மரித்து உயிர் அடக்கம் பண்ணப்பட்டு, பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து அவர் கடந்து போனார். அதனால அவர் என்ன பண்ணாராம், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார். இந்த வார்த்தையை கவனிங்க, சிறைப்பட்டவர்களை அவர் சிறைப்படுத்தினார். யார் சிறைப்பட்டவங்க, அந்த உலக வாழ்க்கையில் பாவத்துக்கு சாபத்துக்கு பிசாசுக்கு சிறைப்பட்டு இருந்தவங்களை ஆண்டவர் சிறைப்படுத்தினார். ஆண்டவர் அவருடையவர்களாக மாற்றினார். அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தருக்குரியவர்களாக, இன்னும் நான் சொல்லுவேன் ஆவிக்குரியவர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். அதான் தேவன் நமக்கு செய்த பெரிய காரியம். நம்ம எங்கேயோ சிறைப்பட்டு இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். கர்த்தர் அங்கிருந்து நம்மளை விடுதலையாக்கி இப்போ அவரோடு வச்சிருக்கிறார், அவரோடு இணைச்சிருக்கிறார். இப்போ அவர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் சகல விதமான வரங்களையும் கிருபைகளையும் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் அது நம்ம வாழ்க்கையில் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். எப்படி வருது, என்ன நடக்குது தெரியாது. நாம் பாருங்க, அறியாத சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவங்க செய்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம வாஞ்சிக்கணும், அதை பார்க்கணும். அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நான் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை, அந்த வரங்களை கிருபைகளை எல்லாத்தையும் எனக்கு தாங்க கேட்கும்போது ஆண்டவர் செய்கிறாங்க. சரி, இப்போ பாருங்க, ஒரு 10 விஷயம் இருக்குது, ஷார்ட்டாக சொல்லிடுவேன். பாருங்க, இந்த ஆவிக்குரிய வரத்தினால் உண்டாகிற அதுக்கு முக்கியத்துவம் நன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரிசைய வாசிமா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்க. அனுக்கிரகம் பாருங்க, அனுக்கிரகம் ஆசீர்வாதம் என்னன்னா பாருங்க, அந்த இது அவனுடைய புரோஜனத்துக்கு. இப்போ இந்த ஆவிக்குரிய வரங்கள் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், அது மட்டும் இல்லை புரோஜனத்துக்குரியது. அதை புரோஜனப்படுத்த முடியும். அவனவனுடைய பிரயோஜனம், எனக்குரிய பிரயோஜனம், நான் மட்டும் பிரயோஜனப்பட்டால் போதுமா, என் குடும்பத்துக்கு அது பிரயோஜனமாக மாறும், என் சபைக்கு பிரயோஜனமாக மாறும், நான் பார்க்குற எல்லாருக்குமே அது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த ஆவிக்குரிய வரத்தை தர்றாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பிரயோஜனப்படுகிறோம். ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொண்ட நாம் இப்போ என்ன பண்ணுறோம், நான் பிரயோஜனமற்றவன் சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மை பிரயோஜனப்படுத்துகிறார். யார் எப்படி பிரயோஜனப்பட, அப்படி வரங்களை அனுப்பி, அப்படி கிருபைகளை அனுப்பி நம்ம பிரயோஜனப்படுத்துறார். அப்போ அது எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம அறியணும். யாரோ ஒரு ஆள் பெறுறாங்கப்பா, அவங்கெல்லாம் பல நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அதிகமாக ஆண்டவரோடு இருக்கிறவங்க, அதனால தான் அதை பெற்றுட்டாங்க
அப்படின்னு நம்ம நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அது நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு அதை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாக, அது ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன். இப்போ நமக்கு குணமாக்குகிற வரம் கர்த்தர் தந்துட்டார், சரியா? எல்லாத்தையும் இருக்குது. அது எதனால் உண்டாகிறதுன்னு நான் சொல்கிறேன். இருக்குது. இதை எப்படி பயன்படுத்துறது பாருங்க. நான் விசுவாசியாக இருக்கிற காலத்தில் நாங்கள் ஒரு குரூப் ஆட்டு ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போவோம். ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகும்போது போனால் நாங்கள் இப்படியே ஒரு பெரிய ஹாலாக இருக்கும் பாருங்க. ஹாலில் போய் நாங்கள் ஒரு ஆள் அந்த ஒரு மெசேஜ் கொடுப்பாரு, 5 நிமிஷம் ஆண்டவர் ஹீலிங் பண்ண அந்த இதை சொல்லிவிட்டு நாங்கள் அப்படி தனியாக பிரிவோம். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பெட்டில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். பாருங்க, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு பெட்டில் போய் பார்க்கும்போது ஒரு மனுஷன் அப்படி கிடக்கிறாரு. பெட்டும் தெரியல, ஆளும் தெரியல, அந்த அளவு இருக்கிறார். ஒன்றும் இல்லாமல் அந்த டிபி வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கிறார். இருக்கும்போது நான் போய் அவர்கிட்ட பேரை கேட்டேன். அவர் முருகன் அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணட்டுமா? சரியா, ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை தந்தார், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறது. இதை வச்சு நான் ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ள ஒரு வரம் இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் விசுவாசி. ஆனால் அந்த வசனத்தை அந்த மனுஷன் பிடிச்சிக்கிட்டார். இந்த வசனம் அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தது. நான் ஒரு 2.5 வருஷம் இருக்கும் நான் பஸ்ஸில் போகிறேன். அந்த கண்டக்டர் டிக்கெட் கொடுத்துட்டு என் பக்கத்தில் உட்காந்து ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் எல்லாம் அப்படின்னு இருந்தார். நான் சொன்னேன், பாஸ் இல்லையா, விசுவாசி தான். என்ன தெரியுதா அப்படின்னாரு. தெரியலையே. ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னால் டிவி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வந்தீங்களா? வந்தேன். ஒரு மனுஷனை பார்த்து உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்கிற தேவன் சொன்னீங்களா? அது நான் தான். இப்படி இருக்கிற ஆள் பாருங்க, பல மடங்கு. என்ன சொல்லணும்னா, நமக்குள்ள ஆண்டவர் தந்திருக்கிற வரங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தணும். வீட்டில் ஒரு ஆள் பலவீனப்படும் போதோ கஷ்டப்படும் போது நீங்கள் ஜெபம் பண்ணணும். முதல்ல ஆண்டவரை, எங்களுக்கு அந்த ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் தந்திருக்கிறீங்களே, அது பயன்படட்டும் செய்யணும். சரி, ஓகே, இங்கே வாங்க. இப்போ அது நம்ம பிரயோஜனப்படுத்த ஆயத்தப்படணும். ஃபர்ஸ்ட்ல விட்டுறக்கூடாது. அது நம்முடைய பிரயோஜனத்துக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனத்துக்கு அது யூஸ் ஆகும். சரி, 2வது அந்த 12ஆம் அதிகாரத்திலேயே 2வது வசனம் வாசிமா. அஞ்ஞானிகளாய், தேவனை அறியாத நாட்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனசை செலுத்தினீங்களே. நம்ம அஞ்ஞானிகளாய் இருந்தோம். அன்றைக்கு நம்ம ஆவிக்குரியவங்க கிடையாது, மாம்சத்துக்குரியவங்க, உலகத்துக்குரியவங்க, பாரம்பரியத்துக்குரியவங்க. அன்றைக்கு நம்ம பாருங்க, விக்கிரம் அது பேசவே செய்யாது. அதில் மனசை நம்ம என்ன செய்தோம்? செலுத்தணும். செகண்டு வாமா, தேவ ஆவியினாலே, இந்த வார்த்தையை மட்டும் நோட் பண்ணுங்க. தேவ ஆவி பேசுது. விக்கிரகம் ஊமையா இருக்குது, அப்படிதான் போட்டிருக்கு. அது பேசாது, ஆவியானவர் பேசுறார். பேசுகிற ஆவியானுடைய அந்த வரங்களை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்க. அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்களோ அந்த சிச்சுவேஷன்ல நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி பேசணுமோ அதை பேசுகிறவர். அப்படி வரங்கள் அப்படியே உருவாக பாருங்க, அதனுடைய நன்மைகளை பாருங்க. அவர் பேசுவார், தெளிவா பேசுவார், திட்டமா பேசுவார். அதுதான் ஆவியானவர். அவர் பேசாம இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். தெளிவா அவர் பேசுவார். அப்போ பேசுகிறவர். அப்போ அதன் மூலமாய் உண்டாகிற நன்மை, ஆவிக்குரிய வரத்தினால் உண்டாகிற நன்மை என்னன்னா, எந்த இடத்துலையும் எந்த விதமான சிச்சுவேஷன்லையும் ஆவியானவர் வெளிப்பட்டு பேச முடியும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது எத்தனை 1000 பிரச்சனை இருக்கட்டும், உள்ளான அனுபவத்தில், இன்னும் பாரம்பரியத்தில், நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால உன் குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனையா இருக்கணும், அதையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். பேசுகிற தேவன். அவர் அமைதியா இருக்க மாட்டார். எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. நான் சொன்ன அதே நேரம் போயிடும்.
நான் ரசிக்கப்பட்ட போது என்னுடைய நண்பன் ஒருவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் பாருங்க. பேசிகிட்டே இருந்தேன். அவன் பேச பேச திடீரென்று பல்ல கடிக்க ஆரம்பிச்சிட்டான். பல்ல கடித்து அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். தெரிஞ்சு போச்சு அவனுக்குள்ள என்ன இருக்கு, பிசாசு இருக்கு. நான் பண்ண விசுவாசி, எனக்கு கொஞ்சம் பயம் லேசாக வருது, என்ன ஆகுமோ பாருங்க. என்ன அறியாதபடி என் கரத்தை ஆண்டவர் அப்படியே கொண்டு போறாரு பாருங்க. கொண்டு போய் அவன் மேலே கையை வச்சு அப்படியே கண்ணை மூடிட்டு ஆவியில நிரம்பி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். சற்று நேரத்தில் அவன் விடுதலையானான். புரிந்து கொள்ளுங்க, பயப்படுத்துகிற ஆவியானவர் அல்ல. ஒரு பிரச்சனையை பார்த்து நீ பயந்து ஓட வேண்டியவன் அல்ல. நீ ஆவிக்குரிய தேவ பிள்ளை. உனக்குள்ள ஆவிக்குரிய வரங்களை வச்சிருக்கிறாரு. எந்த இடத்திலும் உன்னை பலப்படுத்தி பயன்படுத்த அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு தாகமாக இந்த காரியத்தில் நம்ம செயல்படணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்லிட்டு வர்றேன். மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் அந்த 14:1 வாசிமா. அன்பை நாடுங்கள். பாருங்க, அன்பு ஞானம் இந்த ஆவிக்குரிய வரத்தில் ரொம்ப முக்கியமாக வருது. அந்த வரங்கள் நமக்கு உள்ள வர வர தேவன் நம்மை பலப்படுத்த முக்கிய அன்பு. என்ன அன்பு உண்டாகும்? தேவன் மேல உள்ள அன்பு. ஒன்றும் இல்லாத, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் என்ன கொண்டு செய்கிறீங்களே, அவருக்கு மேலே எவ்வளோ அன்பு வந்துடும் தெரியுமா? அதுபோல் எல்லாருக்கும் மேலே ஒரு அன்பு. கஷ்டப்படுறவங்களை பார்க்கும்போது நம்மளை அறியாதபடி ஒரு அன்பு உண்டாகும். பிறகு ஆரம்ப ஊழியங்களில் நாங்கள் பல இடங்களுக்கு போவோம். அந்த குடும்பத்தின் சூழ்நிலையை பார்க்கும்போது நான் அழுதுருக்கிறேன். நான் சொல்லுவேன், ஏம்மா உங்கள் குடும்பத்தில் உபவாச ஜெபம் நாங்கள் வந்து போடுறோம்மா. பல குடும்பங்களில் அப்படி ஜெபிச்சிருக்கிறோம். அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். இது எதனால உண்டாகிறது? அன்பு. அன்பு இல்லாம பாருங்க, 13 வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 13ஆம் அதிகாரத்தில் நீ என்னதான் வரங்கள் எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா உண்மையிலே நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ பெரிய பாருங்க தீர்க்கதரிசியா இருக்கலாம், இல்லது பிரசங்கியாரா இருக்கலாம், உன்னோட கிருபா வரங்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கலாம். ஆனா அன்பு மட்டும் இல்லைன்னா, அப்ப அன்பு எவ்வளவு முக்கியம். இந்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு அன்பை அதிகமாய் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஞானத்தை கொடுக்கிறது, ஞானத்தை கற்றுக் கொடுக்க நமக்கு உதவி செய்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனா மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 12:31 வாசிமா. நம்ம தெரிஞ்ச வசனம் தான், கொஞ்சம் தியானிப்போம். முக்கியமான சரி, இதுக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இந்த வரத்தை குறித்து ஒரு சரீரத்தில் அவயங்கள் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லா அவயங்களும் இருக்குது பாருங்க. அதெல்லாம் அறிமுகப்படுத்தி அதை தான் அந்த வரங்களுக்கு ஒப்புமையாக கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு சொல்றாரு, முக்கியமானதை நாடுங்கள். அப்ப நம்ம சரீரத்தில் முக்கியம் எதுங்க? நான் என்ன சொல்றேன், எல்லாமே முக்கியா. இந்த பாருங்க, இந்த விரல்ல ஒரு நகை இருக்கு பாருங்க, அது முக்கியமா இல்லையா? முக்கியம். கடிச்சாதான் தெரியும் இல்லையா? அப்ப எல்லாமே முக்கியம். அப்ப முக்கியமான வரங்களை நாடுங்கள், எல்லாம் முக்கியம். 9 வரமா, 9 எங்களுக்கு வேணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் நமக்கு வேணும், எல்லாம் நமக்கு வேணும். அந்த வாஞ்சை நமக்கு இருக்கணும். எல்லாம் தாங்கப்பா, எனக்கு ஒண்ணு கூட குறை வந்துடக்கூடாது, எல்லாத்தையும் எனக்கு தாங்க. அந்த வசனம் சொல்லு, இன்னொரு புற வாசனம், அதை நாடுங்க. அதிக மேன்மையானதை, மேன்மை, அதிக மேன்மை, அதிக மேன்மை, அதிக மேன்மை, முக்கியம், மேன்மை, ஆவிக்குரிய வரங்கள். அது நம்மளை மேன்மைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்தும். தேவன் நம்மோடு இடைப்படுவார். எந்த இடத்திலும் குழப்பத்தோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் வெளிப்படுவார், கர்த்தர் கிரியை செய்வார். நாம கிடையாது, நமக்கு தெரியாது, அவங்கள பற்றி தெரியாது, ஆனா கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இடைப்படுவார். உன் குடும்பத்துக்குள்ள நீ குழம்பிட்டு இருக்கும்போது கர்த்தர் வந்து அங்க வந்து பேசி ஒரு சமாதானத்தை தந்துடுவார், குழப்பத்தை மாத்திடுவார்.
மேன்மையானது கிருபை வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள். நான்காவதாக 14ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். குறிப்பிட்ட வரங்களை மட்டும் நான் எடுக்க விரும்பல, எல்லாத்தையும் இணைச்சு நம்ம பேசுறோம். இணைச்சு தான் நம்ம எடுக்கணும், ஏன்னா அவ்வளவு நமக்கு வேணும். இதுதான் கிடையாது. இதுல என்ன வருது? பக்தி விருத்தி உண்டாகிறது, புத்தி வருது. 3 காரியத்தை அப்படியே எடுத்துக்கிடுங்க. அப்ப முக்கியம் எவ்வளவு பாருங்க, அந்த வரங்கள்ல ஆவிக்குரிய வரங்கள் நம்மிடத்துல வர வர அது ஜொலிக்க ஜொலிக்க என்ன வருது? பக்தியில விருத்தி அடைகிறோம். நம்ம பக்தி கூட கொஞ்சம் அதிகரிக்குது, குடும்பத்துல தேவ பக்தி அதிகரிக்குது, நாம் போகிற வருகிற இடத்துல பக்தி உள்ளவர்களாக நம்ம வாழ்றோம். பைபிள் சொல்லுது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அப்ப நான் அவருக்காக தெரிந்தெடுக்கப்படுறேன். என் வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைய அடைய நான் அவருக்காக தெரிந்தெடுக்கப்படுகிறேன். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அது மட்டும் இல்ல, பக்தி விருத்தி வேற இல்லாம புத்தி பாருங்க. நமக்கு நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் படிச்சா என்ன செய்யறோம், புத்தி வந்துடும் பாருங்க. நம்ம புத்தி எல்லாம் சில நேரத்தில் ஷார்ட் புத்தியா தான் இருக்கும் பாருங்க. எல்லா விதத்திலும் நமக்கு புத்தி ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுருங்களா. புத்தி உள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுறாங்க, புத்தி இல்லாதவங்களும் நம்ம ரெண்டையும் செய்வோம், இடிக்கையும் செய்வோம் கட்டையும் செய்வோம் இல்லையா. நமக்குள்ள கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். ஆனா ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு புத்தியை கொடுக்கிறது, புத்தியை தெளிவிக்கிறது. எந்த இடத்துல புத்தி மங்கி போகாதபடி, குறைந்து போகாதபடி அந்த புத்தியை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற அந்த பிரசங்கிலெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த புத்தி ஞானம் இதெல்லாம் நமக்கு அப்படியே அதிகரித்து கொண்டே வருது அந்த வரங்கள் செயல்படும் போது. சரி, இப்போ ஆறுதல் படுத்துறோம். அந்த 6ஆவதாக 1 கொரிந்தியர் 14 முதல்ல 12 வாசிமா. 12 பக்தி விருத்தி உண்டாக. யாருக்கு? எனக்கு மட்டும் இல்ல, சபைக்கே என்ன செய்யும்? பக்தி விருத்தி உண்டாகணும்னா நான் என்ன செய்யணும்? தேறணும், வளரணும். போதும் இல்ல, எனக்கு கிருபை இருக்குப்பா, வர இருக்கு, நான் பாடக்கூடிய கிருபை எனக்கு இருக்கு, ஜெபிக்கக்கூடிய கிருபை இருக்கு, அதுல வளரணும், தேறணும். நாளுக்கு நாள் அதுல வளர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருக்காக செயல்படுகிற காரியங்களில வளர்ச்சி அடையணும். போதும் நினைக்காதுங்க, நான் செய்துட்டேங்க, கடந்த நாள்ல நான் வொர்ஷிப் பண்ணேன், இல்லைன்னா நான் கழிஞ்ச நாள்ல இதை பண்ணினேன், ஆண்டவருக்கு இதை இல்ல, இன்னும் நீங்க வளரணும், தேறணும். தேரும் போதுதான் யாருக்கு பக்தி விருத்தி? சபைக்கு. சபையில வர்ற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டாகும்? பக்தி விருத்தி உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அந்த 31ஆம் வசனம் வாசிக்க. 31 பாருங்க. எப்ப தேற முடியும்? கற்கிற போது பாருங்க, கற்றுக்கொள்ளுகிற போது. கற்றுக்கொள்ள ரெடியா இருக்கணும் பாருங்க. எந்த நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது பிரசங்கத்தை கேட்கும்போது நாம கற்றுக்கொள்ள ஆயத்தப்படணும். நாம அநேக நேரத்தில் இதுதான் எனக்கு தெரியுமே, நான் இதை பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் அப்படி கூட சொல்லுவோம் இல்லையா. ஆனா கற்றுக்கொள்ள ஒரு மாணவனை போல பாருங்க. அந்த ஸ்கூல்ல ஆசிரியர் பாடம் எடுக்கும் போது அந்த மாணவன் ரொம்ப கற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பத்தோடு அவன் இருந்தானா அவன் வெற்றி பெறுவான். இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இருந்தா தேற முடியாது, வளர முடியாது. அப்போ நாம கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும். நம்மகிட்ட குறைவுகள் உண்டுங்க, தவறுகள் உண்டு பாருங்க. ஆண்டவர் நம்மளை உணர்த்துவாங்க, பேசுவாங்க, நீ இது செய்து சரி கிடையாது, இதை நீ சரி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசும்போது ஒத்துக்கொள்ளணுங்க, அவன் ஏற்றுக்கொள்ளணும். அதான் கற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன செய்றோம்? தேறுகிறோம். சரி,